ஹலோ guys, இன்னைக்கு நம்ம சம் நம்பர் 6 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஓகே, எக்ஸ் லிமிடெட் ஹேஸ் 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏ, பி அண்ட் சி அண்ட் 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் டி அண்ட் இ. ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஏ, பி அண்ட் சி வருது, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல டி அண்ட் இ வருது. தென் ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த மந்த் ஆஃப் ஜனவரி 2009. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்ட், டெப்ரிசியேஷன், மோட்டிவ் பவர், இது எல்லாமே வந்து நமக்கு என்னது? ஓவர் ஹெட்ஸ். ஸோ ஓவர் ஹெட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஏ, பி, சி எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ண போறோம். தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஏ, பி அண்ட் சி வருது, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டி அண்ட் இ வருது. கரெக்டா? ஏரியாஸ் ஆக்கியபைட், லைட் பாயிண்ட்ஸ், டைரக்ட் வேஜஸ் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு என்னது? பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ண போறோம் இந்த ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் ஓவர்ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஓவர்ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் போடணும். பிரைமரி ஓவர்ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏ, பி அண்ட் சி, தென் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டி அண்ட் இ. தென் ஐட்டம் காலம்ல வந்து நம்மளோட ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணணும். ரெண்ட், டெப்ரிசியேஷன் எல்லாமே. தென் அதோடைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? 10,000, 20,000, 3,000, 23 and 1,200. ஸோ இதுதான் நான் இங்க வந்து போட்டிருக்கேன். தென் அதோடைய டோட்டல் போட்டிருக்கேன். ஓகேவா? 57,200 அதோட டோட்டல் போட்டிருக்கேன். அவ்வளவுதான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதோடைய டோட்டல்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதோட டோட்டல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆக்கிபைட். ஸோ வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஏ வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆக்கிபை பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 2,000 ஆக்கிபை பண்ணியிருக்கு. பி வந்து 2,500 ஆக்கிபை பண்ணியிருக்கு. சி வந்து 3,000 ஸ்கொயர் ஃபீட் ஆக்கிபை பண்ணியிருக்கு. டி வந்து 2,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆக்கிபை பண்ணியிருக்கு. இ வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆக்கிபை பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்க்கணும் நம்ம. ஏ, பி, சி, டி, இ இது இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுமே டோட்டலா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ஸ் ஆக்கிபை பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து ஆக்கிபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டோட்டல் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைட் பாயிண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கும். டோட்டல் லைட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60, அதாவது 10 பிளஸ் 15 பிளஸ் 20 பிளஸ் 10 பிளஸ் 5 பண்ணோம்னா 60 வந்துடும். அதே மாதிரி டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் வந்து ஏவோட டைரக்ட் வேஜஸ் வந்து 3,000, பி ஓடது 2,000, சி ஓடது வந்து 3,000, டி ஓடது 1,500 அண்ட் இ ஓடது 500. எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். அதே மாதிரி தான் ஹார்ஸ் பவர். டோட்டல் ஹார்ஸ் பவர் வந்து நமக்கு 150. தென் வேல்யூஸ் ஆஃப் மிஷின்ஸ். ஸோ ஏவோட மிஷின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 60, பி ஓடது 80, இது வந்து 1 lakh, 5,000, 5,000 which is 2,50,000 டோட்டல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட டோட்டலை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். இது ஃபர்ஸ்டே பண்ணிடணும். பிஃபோர் ஆன்சர் போறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சரே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து டோட்டல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்ட். ஸோ ரெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ணுவோம்? ரெண்ட் வந்து எப்பயுமே நம்ம ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி தான் அப்போர்ஷன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா ஆக்குபைட். இப்போ டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னா 2,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆக்கிபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ரெண்ட்டை வந்து ஏரியா பேஸ் பண்ணி தான் நம்ம அப்போர்ஷன் பண்ண போறோம். ஸோ அதனால நான் ஏவோட காலம், ரெண்ட்ல ஏவோட காலம்க்கு போயிட்டு 2,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆக்கிபை பண்ணியிருக்கு. கரெக்டா? ஸோ 2,000 ஸ்கொயர் ஃபீட் டிவைடட் பை டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ? 10,000. எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்கொயர் ஃபீட்ஸ் எல்லாமே சேர்த்தோம்னா நமக்கு 10,000 வருது இல்லையா? ஸோ நான் 10,000 டிவைட் பண்ண போறேன். ஸோ 2,000 டிவைடட் பை 10,000 இன்டூ இந்த டோட்டல் அமௌண்ட். ரெண்டுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா? 10,000. அந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். பண்ணோம்னா நமக்கு 2,000 வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்துக்கும். அடுத்தது டிபார்ட்மெண்ட் பி. டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 2,500 ஸ்கொயர் ஃபீட். ஸோ டிபார்ட்மெண்ட் பி காலம்க்கு போயிட்டு நான் 2,500 டிவைடட் பை எவ்வளோ நமக்கு வந்து டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்? 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸ். கரெக்டா? ஸோ 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இன்டூ டோட்டல் அமௌண்ட், ரெண்டோட அமௌண்ட் வந்து 10,000 பண்ணனா எனக்கு 2,500 ஆன்சர் வரும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ண போறோம். இப்போ சிடிஇக்கு வந்து பாத்தீங்கன்னா 3,000 வரும், டிக்கு வந்து 2,000 வரும், தென் இக்கு வந்து 500 வரும். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நாங்க வந்து எழுதி வேணா காமிக்கிறோம். ஓகே, ஸோ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து
ஆக்கிபை பண்ணியிருக்காங்க. டிவைடட் பை டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் மல்டிப்ளைட் பை அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ருபீஸ் ரெண்டோட அமௌண்ட். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,000 வரும் அமௌண்ட். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணணும். நான் இங்க வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஏவோடது எடுத்திருக்கேன். ஓகேவா? ஆமா, ஸ்கொயர் ஃபீட். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, டிபார்ட்மெண்ட் பியோடது எடுக்கணும், அடுத்தது டிபார்ட்மெண்ட் சி, அடுத்தது டிபார்ட்மெண்ட் டி, அடுத்தது டிபார்ட்மெண்ட் இ, அந்த மாதிரி மாத்திட்டே இருந்தீங்கன்னா அமௌண்ட் வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். இப்படிதான் நம்ம வந்துட்டு ஆப்போஷன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷனோட டோட்டல் அமௌண்ட் வந்து 20,000 அவனுக்கு கொடுத்துட்டான். டெப்ரிசியேஷன் எதை பேஸ் பண்ணி நம்ம அப்போஷன் பண்ணுவோம்னா வேல்யூ ஆஃப் மிஷின்ஸ். ஸோ வேல்யூ ஆஃப் மிஷினை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெப்ரிசியேஷனை அப்போஷன் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏக்கு வந்துட்டு 60,000 வேல்யூ வந்து இருக்கு, மிஷினரியோட வேல்யூ வந்து 60,000 இருக்கு. பிக்கு வந்து 80,000, சிக்கு வந்து 1 lakh, டிக்கு வந்து 5,000, இக்கு வந்து 5,000. எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து 2,50,000 டோட்டல் மிஷினரியோட வேல்யூ வந்து 2,50,000 வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஏக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் வந்து 60,000. கரெக்டா? 60,000 வந்து மிஷினரி வேல்யூ, அந்த டிபார்ட்மெண்ட் ஏவோட மிஷினரி வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ வந்து 2,50,000 இல்லையா? ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன், 2,50,000 வந்து டோட்டல் வேல்யூ வந்து போட்டுக்கிறேன். 2,50,000 மல்டிப்ளைட் பை டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் வந்து எவ்வளோ, 20,000. கரெக்டா? ஸோ நான் 20,000 மல்டிப்ளை பண்றேன் அமௌண்ட் பண்ணி நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்க ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இதே மாதிரி தான் எல்லாமே பண்ணணும். இங்க நான் டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து எடுத்திருக்கேன்னா நீங்க வந்து பிக்கு, சிக்கு, டிக்கு எல்லாத்துக்கும் இந்த நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணுவீங்க. இது எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த ரெண்டு அமௌண்ட்டும் இந்த நம்பரை மட்டும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு மிஷினரியோட வேல்யூவோ அதை வச்சு நம்ம அப்போஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ so 60,000 divided by 2,50,000 into total amount. Total amount வந்து எவ்வளோ, total amount வந்து 20,000, which is 4,800. அதே மாதிரி பிக்கு வந்து 80,000. 80,000 divided by 2,50,000 into 20,000, 6,400. அடுத்தது சிக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, சிக்கு வந்து 1 lakh. ஸோ 1 lakh divided by 2,50,000 into 20,000, which is 8,000. அடுத்தது டிக்கு வந்து 5,000 divided by 2,50,000 into 20,000, 400. ஸோ இதே 400 தான் ஈக்கும் வரும். ஏன்னா ஈக்கும் வந்து சேம் 5,000 தான் அமௌண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவ் பவர். மோட்டிவ் பவருடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. மோட்டிவ்க்கு வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 3,000னா மோட்டிவ் பவர் நம்ம ஹார்ஸ் பவர் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஹார்ஸ் பவரோட டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து ஹார்ஸ் பவர் எவ்வளோ, டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 60. ஸோ 60 divided by டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 150. ஸோ 60 divided by 150 into மோட்டிவ் பவரோட அமௌண்ட் வந்து 3,000. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணலாம். 60 divided by 150 into 3,000. அடுத்தது வந்து 30யா? ஸோ இது வராது. 30 divided by 350 150 into 3,000. அடுத்தது 50. Then 50 divided by 150 into 3,000. Next 10. ஸோ 10 divided by 150 into 3,000. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 60 divided by 150 into 3,000. அடுத்தது 30. ஸோ 30 divided by 150 into 3,000. அடுத்தது 50. ஸோ 50 divided by 150 into 3,000. அடுத்தது 10. 10 divided by 150 into 3,000. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம எதுவும் போட தேவையில்லை.
அடுத்து வந்து இன்டைரக்ட் வேஜஸ் எதை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணுவோம், டைரக்ட் வேஜஸ் பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் வேஜஸ்ல ஏவோட டைரக்ட் வேஜஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3000. ஸோ 3000 டிவைடட் பை டோட்டல் டைரக்ட் வேஜஸ் வந்து எவ்வளோ, 10,000. 3000 டிவைடட் பை 10,000 இன்டூ இன்டைரக்ட் வேஜஸ் உடைய அமௌண்ட் எவ்வளோ, நம்ம அப்போர்ஷன் பண்ண வேண்டிய அமௌண்ட் 23,000. ஸோ 23,000 அவ்வளவுதான். ஓகேவா? செகண்ட் இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ண வேண்டியதுதான். ஸோ 60,000 indirect wages, sorry, 3,000 divided by 10,000 into 23,000, which is 6,900. அதே மாதிரி 2,000 divided by 10,000 into 23,000. அடுத்தது வந்து சேம் again 3,000 divided by 10,000 into 23,000, which is 6,900. அடுத்தது 1,500. So 1,500 divided by 10,000 into 23,000. அடுத்தது 500. So 500 divided by 10,000 into 23,000 is 1,150. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ லைட்டிங் வந்து நம்ம லைட்டிங் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணுவோம். முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ லைட்டிங் வந்து லைட்டிங் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணுவோம். ஸோ லைட்டிங் பாயிண்ட்ஸோட டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 60. ஸோ ஏவோட லைட்டிங் பாயிண்ட்ஸ் 10, பியோட லைட்டிங் பாயிண்ட்ஸ் 15, சியோடது 20, டியோடது 10 அண்ட் இயோடது 5. ஸோ 10 டிவைடட் பை 60, டோட்டல் 60 இன்டூ லைட்டிங் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1,200. அதே மாதிரி 15 டிவைடட் பை 60 இன்டூ 1,200. தென் 20 டிவைடட் பை 60 இன்டூ 1,200. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ 10 divided by 60 into 1,200. Next 30 divided by 15 divided by 60 into 1,200. Then 20 divided by 60 into 1,200. Then 10 divided, not 10, 5. Sorry, 10 divided by 60 into 1,200. Then 5 divided by 60 into 1,200. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே அப்போர்ஷன் பண்ணியாச்சு. ரெண்ட்ல இருந்து லைட்டிங் வரைக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போர்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான். ஏவோட டோட்டல் ஓவரேஜ் எவ்வளோ, பியோட டோட்டல் ஓவரேஜ் எவ்வளோ, சியோடது எவ்வளோ, அது மாதிரி நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,100. பிக்கு வந்து 14,400. சிக்கு வந்து 19,300. டிக்கு வந்து 6,250. அண்ட் இக்கு வந்து பாத்தீங்கன்னா இக்கு வந்து 500 plus 400 plus 1,150 plus 100, 2,150. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த சம். நம்ம டோட்டல் ஓவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, பாய்.